மேற்கு தொடர்ச்சி மலை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சாறை சாறையாக சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் பேருந்து, கார்களில் பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ இளங்கலை படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் உதவி மையத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுக்கான ரசாயன மருந்து கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் முடிக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை வெயில் காரணமாக மாநிலம் முழுவதும் ஐஸ்கிரீம் விற்பனை உயர்ந்துள்ளது. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐஸ்கிரீம் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது துரிதமாக செயல்பட்ட அமெரிக்க பாதுகாப்பு படையினரை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். இரவு விருந்தில் தொடர்ந்து பங்கேற்க விரும்பினாலும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் அங்கிருந்து வெளியேறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் விருந்தினர்கள் மேஜைக்கு அடியில் பதுங்கிய காட்சிகள் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற ஹோட்டல் வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் புகைப்படத்தை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவரிடம் ஏராளமான ஆயுதங்கள் இருந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப்
பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி அடைகிறேன் என்று எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கோடை வெயில் தாக்கம் எதிரொலியாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை 250 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் மோர் வழங்கப்படுகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தரிசனத்திற்காக பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலையில் நெரிசலை கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் மலை வாசஸ்தலமான ஊட்டிக்கு படையெடுத்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் தங்கும் விடுதிகளில் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் ஒகேனக்கல்லில் குவிந்து வருகின்றனர். உடல் வெப்பத்தை தணிக்க ஆயில் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் பொழுதை கழிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அடுத்துள்ள கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அருவி போல கொட்டும் தண்ணீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். குமரியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. அருவியில் நீர்வரத்து குறைவாக உள்ளதால் அருகே உள்ள குளத்தில் குளித்து பொதுமக்கள் உடல் வெப்பத்தை தணிக்கின்றனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்புரம் பகுதியில் ஆற்றுப்படுகையை சமன்படுத்தும் பணி தீவிரம் பெற்றுள்ளன. இலங்கை தலைநகர் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் இருந்து போதைப் பொருளை கடத்தி வண்ட பௌத்த துறவிகள் 22 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றுவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவின் 11 தொகுதிகள் உட்பட 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. வன்முறையற்ற நேர்மையான தேர்தலை உறுதி செய்திட வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் குறுகிய சந்துகளில் முதல் முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை அரசியல் செய்வதாக சாடியுள்ள அவர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் திரிசூரில் உலக புகழ் பெற்ற பூரம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கை தடை செய்யப்பட்ட நிலையில் யானைகளில் பவனி வந்த சுவாமி சிலைகளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
டெல்லியின் எல்லையில் உள்ள காசியாபாத், நொய்டாவில் வெயில் வாட்டி வதைப்பதால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் காலை 7:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு வகுப்புகளை முடிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு தீ எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். IPL தொடரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் லக்னோ மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடர் தோல்வியை சந்தித்து வரும் கொல்கத்தா மீளுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரிய பட்ஜெட் படங்களை இனி வருவாய் பகிர்வு முறையில் தயாரிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மாலை மதுரையில் நடைபெறுகிறது. தமிழகமே கொண்டாடக்கூடிய வகையில் கருப்பசாமி பாடல் ஒன்று இன்று வெளியாக உள்ளதாக படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். மதுரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கருப்புசாமி பக்தர்கள், கருப்புசாமியை நம்புறவங்க, கும்புறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிற ஒரு பாட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் ஆல்சோ இன் த டீம். ஸோ யா, ஐ வில் see you all in the evening.